Hi students, welcome to IAS Academy. So, we will select some American video என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ TN MAWS அந்த MAWS ஓட இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஹால் டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க குழப்பங்கள் ஓகேவா. சோ அந்த குழப்பம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு தர வீடியோ அந்த வீடியோ இருக்கும். வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேவா. சோ நீங்க எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணனும் எல்லா விஷயங்களுமே நான் சொல்லிறேன். அது கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்கு. ஓகே அதனால இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துருங்க. ஏன்னா தப்பா யாரும் பண்ணிட வேண்டாம் அதுக்காக சொல்றேன். ஓகே இதே மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா முக்கியமா இந்த MAWS இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட் ஓகே இதுதான் DMA ஓகேவா, அதோட அஃபிஷியல் பேஜ். நீங்க DMA சர்ச் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்து நிற்கும். இதுல டவுன்லோட் அண்ட் ஜெனரேட் நோட்டீஸ் ஆஃப் இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க ஓகேவா. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கும். என்ன விஷயம்னா ஹால் டிக்கெட் வந்த செகண்டுக்கு வந்த ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நீங்க இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னு என்ன வந்துச்சு அப்படின்னா நீங்க MAWS அந்த எல்லா போஸ்டும் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 போஸ்ட் இருக்கும், இன்க்ளூடிங் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு ஓகேவா. அது என்ன கிடைச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் நீங்க வந்து அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இப்ப டிப்ளமோ சிவில் கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டிப்ளமோ சிவில்கான போஸ்ட் மட்டும் கொடுத்தா அவர் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா. ஆனா அப்படி இல்லாம மொத்தமா வந்துச்சு. அப்ப யாருக்குமே எதுவுமே புரியல ஓகேவா. அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. எதுக்கு திரும்ப எல்லா போஸ்டையும் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சர்வர் எரர் வந்துருச்சு ஓகே. சர்வர் எரர் வந்துட்டு திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்தோன்னே என்னாச்சு அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு எலிஜிபிளான போஸ்ட் மட்டும் வந்துச்சு ஓகேவா. திரும்ப ஏதோ தப்பா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் சரி பண்ணி திரும்ப கொடுத்துட்டாங்க ஓகேவா. சரி பண்ணி கொடுத்த அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னே நீங்க என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் உங்களுக்கு எலிஜிபிளோ அது வரும். இப்போ நீங்க டிப்ளமோ லெவல்ல உங்களுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் வரும். நீங்க BE கிளியர் பண்ணீங்கன்னா அதுக்கானது வரும் ஓகேவா. அதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த போஸ்ட் உங்களுக்கு முத வேணுங்கிறத ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னே ஓகேவா எஸ் ஆர் நோன்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். அதுல என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களா இல்ல வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களா ஓகேவா. அதாவது TP எடுக்கிறீங்களா WS எடுக்கலாம்னு கேட்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். அது நீங்க டவுன் பிளானிங்கா வாட்டர் சப்ளையா அதை கரெக்டா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்துடும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சிம்பிள் தான். ஆனா ப்ரிஃபரன்ஸ் கேட்கும், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துருங்க. உங்களோட போஸ்ட் மட்டும் வரும், அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு எந்த போஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கறத ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்ல எந்த போஸ்ட்டுக்கு வேகன்சி நிறைய இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து கொடுத்துக்கோங்க. இது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் as per உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் விசிபிள் ஆகும். ஸ்டார்டிங்ல எல்லாமே விசிபிள் ஆச்சு, அது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தது. திரும்ப அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுல நமக்கு தேவையான இது மட்டும் வந்துடும் ஓகேவா. சோ அந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆடியோ டவுன்லோட் பண்ண பிறகு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு as per உங்களுக்கு என்ன டேட்ல என்ன டைம்ல இன்டர்வியூ அலாட் பண்ணிருக்காங்களோ அது கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு என்ன டேட்ல இருந்து நடக்குதுங்கிறது தெரியும். ஏன்னா இப்ப நம்ம 4 ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தோம் ஓகேவா. சோ அப்ப மேக்ஸிமம் சில பேத்துக்குலாம் அக்டோபர் 21 அந்த மாதிரிலாம் இன்டர்வியூ டேட்ஸ் வந்திருந்தது. என்ன ஸ்டார்ட் ஆகுது நமக்கு தெரியும். அதுக்காக தான் கேட்கிறேன். இன்டர்வியூ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண அத்தனை பேரும் உங்களுக்கு என்ன டேட்டு ஓகேவா என்ன டைம் பண்ணிட்டீங்கன்னா எஸ் அதை மட்டும் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.